கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த நாளிலே உங்களோடு கூட பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஐசையா சாப்டர் 40 verse 29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆம், எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த வேளையில் நீங்கள் சோர்ந்து போய் உடைந்து போயிருக்கிறீர்கள். ஏதோ ஒரு காரணத்தினால, ஏதோ ஒரு பிரச்சனையினால, ஏதோ ஒரு போராட்டத்தினால, தொடர்ந்து இருக்கிற வியாதிகளினால, அபாண்டமான பழியினால, அவமானத்தினாலே நீங்கள் இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு திடப்படுத்தி பலப்படுத்தி சொல்கிற வார்த்தை, மகனே, நீ ஆபத்து காலத்திலே சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று சொல்லுகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவிதமாக சொல்லுகிறது, ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகி போய்விடும் மகனே என்று சொல்லுகிறார். ஆக என்ன செய்ய வேண்டும்? ஆபத்து காலத்தில், உன் சோர்ந்து போன வேளையில் நீ கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். சத்துருவாகிய பிசாசு விசுவாசிகளை, இயேசுவை நம்புகிறவர்களை, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை தாக்குகிற பெரிய ஆயுதங்கள் என்ன தெரியுமா? அவனுடைய வல்லமையான ஆயுதங்கள் என்ன தெரியுமா? சோர்வு என்கிற ஆயுதம் தான் பயங்கரமான ஆயுதம். ஏமாற்றம் என்கிற ஆயுதம், தோல்வி என்கிற ஆயுதம், டிப்ரெஷன், டிஸ்கரேஜ்மெண்ட், ஃபெயிலியர் என்கிற ஆயுதங்கள் தான் அவன் பயன்படுத்துவது. அப்படிப்பட்ட காரணங்கள் நம்மை தாக்கும் பொழுது நாம் சோர்ந்து போவது உண்மைதான், இயற்கையானது தான். எப்பேற்பட்ட விசுவாசிகளானாலும் கூட, ஊழியக்காரர்களானாலும் கூட, திடீரென்று சத்துரு தாக்கும் பொழுது, பல விதங்களிலே தாக்கும் பொழுது சோர்வடைவது உண்டு. சோர்வடையாத மனிதன் ஒருவனுமே இல்லை. பாருங்கள், 400 பாகால் தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்த அந்த தீர்க்கதரிசிகளை, பாகால் தீர்க்கதரிசிகளை, கள்ள தீர்க்கதரிசிகளை வெட்டி வீழ்த்தின ஒரு வீரனாய் சவால் விட்டு கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி நிரூபித்த அந்த எலியாவு கூட, அவன் எசபேல் என்று சொல்லப்படுகிற அந்த பொல்லாத ஒரு ராஜாத்திக்கு பயந்து அவள் கொன்று போட்டு விடுவாளோ என்று சொல்லி அவள் கட்டளையிட்டாள். அவனை கொன்று போடுங்கள், கண்டுபிடித்து என்னை கிழித்து போடுங்கள் என்று சொன்னவளுக்கு பயந்து அவன் எங்கே போய் ஒளிந்து கொண்டானா? சூறை செடியின் கீழே உழந்துட்டு கொண்டு, ஆண்டவரே என் உயிரை எடுத்துடுங்கப்பா, அந்த போதும் என்று சொல்லுகிறார், என் ஊழியம் போதும் என்று சொல்கிறார். ஒருவேளை இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமையிலே நீங்கள் இருப்பீர்களானால், என் வாழ்க்கை போதும், என் ஊழியம் போதும், என்னுடைய தொழில் போதும், பட்ட நஷ்டங்கள் போதும், பட்ட பாடுகள் போதும், பட்ட உபத்திரவங்கள் போதும், பட்ட நிந்தனைகள் போதும், பட்ட அவமானங்கள் போதும், போதும் இந்த வாழ்க்கை என்று சொல்லி நீங்கள் சோர்வுற்று விரக்தி அடைந்து, வாழ்க்கையிலே வெறுப்படைந்து, தோல்வியடைந்து ஒருவேளை இந்த நிலைமையிலே கட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து சொல்லுகின்றார், மகனே, சோர்ந்து போகிற உனக்கு நான் புது பலனை கட்டளையிடுவேன், என்னுடைய பலனை கட்டளையிடுவேன், உன்னத பலனை கட்டளையிடுவேன். சோர்ந்து போகாதே. ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது, உன் வாழ்க்கை குறுகி போய்விடும், உன் சமாதானம் குறுகி போய்விடும், உன் சந்தோஷம் குறைந்து போய்விடும், உன் நிம்மதி மறைந்து போய்விடும் என்று சொல்கிறார். ஆனால் சோர்ந்து போகிற உனக்கு சத்துவம் தருகிற தேவன் நான் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் ஆணித்தரமாய் நம்மை உற்சாகப்படுத்துகிறார் இந்த வார்த்தையினாலே. ஹல்லேலூயா. ஆம், அருமையானவர்களே, பல விதங்களில் நமக்கு தோல்விகள், வெறுப்புகள் வரலாம். Because of the discouragement, because of the depression, because of the failures in our business, in our lives, in our ministries too. ஆனாலும் கர்த்தர் இந்த நாளிலே நம்மை பலப்படுத்தி சொல்லுகிறார், நீ சோர்ந்து போவதில்லை. ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார், பூமியின் கடையாந்தரங்களை, ஏசாயா 40:28 பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதில்லை, இளைப்படுவதும் இல்லை, இதை நீ அறியாயோ என்று கேட்கிறார். அப்படியானால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற வணங்குகிற அந்த தேவன் அவர் சோர்ந்து போகிறது இல்லையா? நாம தான் சோர்ந்து போகிறோம். கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறோம், கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் என்று சொல்கிறோம்.
ஆனால் சின்ன விஷயத்துக்கு நம்ம சோர்ந்து போகிறோம். ஒரு சின்ன எதிரிக்கு நம்ம பயந்து நம்ம நடுங்கி ஓடி போய் ஒளிந்து கொள்ளுகிறோம். நாம் வணங்குகிற நம் உள்ளத்தில் இருக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிற தேவன், சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் என்று சொல்லி நம்முடைய விசுவாச நம்பிக்கை குறைந்து போயிடுகிறது. சின்ன சின்ன எதிர்ப்புகளுக்கெல்லாம் எதிரிகளுக்கெல்லாம் நம்ம பயந்து சோர்ந்து உடைந்து போய் ஐயோ இது போதும், இந்த ஊழியம் வேண்டாம், இந்த வாழ்க்கை வேண்டாம்னு நம்ம ஒதுங்கி போயிடுறோம். எல்லாருமே ஆபத்து காலத்தில் நீங்கள் சோர்ந்து போவதீர்கள். கர்த்தர் என்ன சொல்கிறார்? நான் சோர்ந்து போவதில்லை, நான் வானத்தையும் பூமியையும் படைத்தவர் என்று சொல்லுகிறார். ஆக இன்றைக்கு இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிற நீயோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து நீ எழும்புவாய். நீ